அரசியல் என்றால் அது ஒரு சாக்கடை என்று 60 ஆண்டு காலமாக அழிக்க முடியாத ஒரு வரலாறு ஒன்று இருந்து வந்தது. ஆனால் அரசியல் என்றால் அது சாக்கடை அல்ல, அது ஒரு பூக்கடை என்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழக அரசியலின் முதல்வர் CM விஜய் அவர்களின் இளம் தலைமுறைகளின் படையெடுப்பும் பட்டையை கிளப்பும் வாக்குவாதங்களும் என்பது சட்டமன்றத்தை குதூகலப்படுத்தி இருக்கின்றது. தலைவர் CM விஜய் அவர்களின் அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கின்றது. பழம் தின்னு கொட்டையை போட்ட 60 ஆண்டுகால அரசியல் தலைவர்களை எல்லாம் சட்டையை கிழித்து பைத்தியம் பிடித்து ஓட வைத்துக் கொண்டிருக்கின்றது தற்பொழுதைய தாவேகா அரசின் இளம் தலைமுறையின் இளம் கன்றுகள். அவர்களெல்லாம் சின்ன விடலைகள். அவர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இல்லை, இந்த அரசியலில் நிகழ்த்தக்கூடிய இந்த ஊழலை பற்றித்தான் என்ன தெரியும்? அவர்களிடம் என்ன புத்திசாலித்தனம் இருக்கப் போகின்றது? அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கப் போகின்றது என்றெல்லாம் இந்த எதிர்கட்சிகளில் இருக்கும் இந்த முதியோர் பட்டாளங்கள் கொக்கரித்துக் கொண்டும் கங்கணம் கட்டி கொண்டும் அந்த விடலை பையன்களை எல்லாம் வந்த வேகத்திலேயே துரைத்து அடித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டும் இந்த எதிர்க்கட்சிகளில் இருக்கும் முதியோர் குள்ளநெறி கூட்டங்கள் அனைவரும் பொறாமை என்ற பகைத்தீயை மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொண்டு ஒரு பொய் சிரிப்போடுதான் சட்டசபைக்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். ஆனால் சட்டசபைக்குள் நடந்த காட்சிகளும் கதைகளும் என்பது வேறு விதமாக ரணகளமாக இருந்தது. முதியவர்களின் மூளைகளை நீங்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூக்குரலிட்டபடிதான் அரசியல் களத்தில் இறங்கி அடிக்கும் புதுமுகங்களின் சாட்டை அடிகள் என்பது எதிர்க்கட்சி குள்ளநெறி கூட்ட முதியவர்களை எல்லாம் சந்து பொந்து தெரியாமல் எங்கே ஓடி மறைந்து கொள்வது என்று திட்டம் தீட்ட வைத்திருக்கின்றது. அந்த பரபரப்பு காட்சிகளையும் கதைகளையும் தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆட்சிக்கு வந்து 65 நாட்களுக்குள் கைது செய்யப்பட்ட சில குள்ளநெறி கூட்டங்கள் மீண்டும் சட்டசபைக்குள் வருவார்களா என்று, அவர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் சட்டசபைக்குள் நுழைவார்கள் என்றும் மக்களின் மனதிற்குள் ஒரு கேள்வி என்பது இருந்து வந்தது. ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் சட்டசபைக்குள் வந்தார்கள். வரவில்லை என்றால் அது அவர்களுக்குத்தான் அவமானம், அவர்களுடைய கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு புரிதல் இருந்தது. கட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த இக்கட்டான நிலைமையை நாம் சந்தித்து எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவை அவர்கள் எடுத்திருப்பார்கள். இதனால் சட்டசபைக்குள் காரசாரமான வாக்குவாதங்களும் கூச்சலும் குழப்பங்களும் சூடான சுக்கு காப்பியை போல சுளீர் என்றுதான் இருக்கின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பேசினாலும் சரி, எதை பற்றி பேசினாலும் சரி, அவர்கள் பேசி முடியும் வரை ஆளுங்கட்சி தலைவர்கள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகுதான் இவர்களுடைய பதிலுரையை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி குள்ளநெறி கூட்டங்களின் அணுகுமுறை என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. ஆளுங்கட்சி தலைவர்கள் யார் பேசினாலும் சரி, எதை பற்றி பேசினாலும் சரி, அவர்களை பேசவிடாமல் இடைமறித்துக் கொண்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அனுபவம் வாய்ந்த அரசியல் முதியவர்கள் இந்த இளம் தலைமுறையினர்களிடம் என்ன கருத்து இருக்கின்றது என்பதை கூட கேட்க பொறுமையில்லாத பழந்தின்னு கொட்டையை போட்டுக்கொண்டு பைத்தியக்காரர்களைப் போல கத்திக் கொண்டிருக்கிறார்கள். குற்றம் புரிந்த மனங்கள் குறுகுறுக்கும் என்பதைப் போலத்தான் இவர்களுடைய பித்தலாட்டங்கள் என்பது நகைச்சுவையைத்தான் ஏற்படுத்தி விடுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர்கள் என்றாலே சண்டை போட்டுக் கொள்வதுதான் இவர்களுடைய பண்பாடாக இவர்கள் கற்றுத்தேர்ந்த பாடங்களாக இருக்கின்றது. நாங்கள் யாரும் ஒழுக்கமானவர்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சில் திராணி இருந்தால், நெஞ்சில் துணிவிருந்தால் ஆளுங்கட்சியினர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை முழுமையாக கேட்க வேண்டும். அரசியல் களத்துக்குள் புதிதாக களமிறங்கிய இளம் தலைமுறையினர்கள் என்ன கருத்தை முன்வைக்கப் போகிறார்கள்? அவர்களின் பேச்சில் எந்த குறை இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான ஒரு உபதேசங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அழகாக எடுத்து கூறினால் அவர்களுடைய கட்சிக்கு எதிர்காலம் உண்டு என்று நாம் எதிர்பார்க்கலாம். யானையின் உருவம் பெரிதாக இருந்து என்ன புண்ணியம், அது மண்ணை வாரி தன் தலையிலேயே போட்டுக்கொள்கிறது என்பதை போலதான் அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களே நிர்மூலமாக்கி காட்டுகிறார்கள். அரசியலுக்கு வந்த ஒரு கன்னி பேச்சாளர்கள் அவர்களுடைய பேச்சை எங்கே ஆரம்பிக்கிறார்கள், அவர்கள் எங்கே கொண்டு போய் முடிக்கிறார்கள் என்று ஒரு சுவாரஸ்யத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திராணி கூட இல்லாத இந்த குள்ளநெறி கூட்டங்கள் அவர்களின் பேச்சில் என்ன சரி இருக்கின்றது, என்ன தவறு இருக்கின்றது என்பதை கூட சுட்டிக்காட்ட பொறுமையில்லாத ஒரு கூச்சல் குழப்பங்கள் என்று ஒரு கபட நாடகத்தை ஆடிவிட்டு இதுதான் எதிர்க்கட்சிகளின் நாகரிகம் என்று இவர்கள் கற்று தேர்ந்தார்களோ என்னவோ. ஒருவேளை அந்த இளம் தலைவர்களை முழுமையாக பேச அனுமதித்து விட்டால் இவர்களின் மண்டவாளத்தை தோண்டி எடுத்து இவர்களை நாக்கை தொங்கவிட வைத்துக் கொள்வார்கள் என்று அந்த பயத்தால் தான் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே கூச்சல் குழப்பம் என்று சட்டசபையை ரணகாலமாக்கி விடுகிறார்கள். உண்மையை சொன்னால் புதிதாக வந்த அரசியல் தலைவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இவர்களிடம் என்ன தகுதி இருக்கின்றது? சட்டசபைக்குள் அம்மா ஜெயலலிதா அவர்களின் சேலையை பிடித்து இழுத்த கூட்டம்தானே இவர்கள்.
அரசியல் நாகரிகத்தையே குழி தோண்டி புதைத்துக் கொண்டு இவர்களுடைய முப்பெரும் தலைவர் ஏதோ பாவாடையை பற்றியெல்லாம் கூறிய வரலாற்று கதைகள் என்பது இந்த அரசியல் களத்தையே நாரடிக்கும் வரலாறுகளாக இருக்கின்றது. இதுவரை நடந்த சட்டசபை நிகழ்ச்சியில் உச்சகட்ட சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளின் பரிதாபங்களில் ஒன்று என்னவென்று கேட்டால், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திமுகவில் போய் இணைந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியான செய்திகள் தான். தற்போது அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி அவர்களின் தலைமையை ஏற்க மறுத்து திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களின் தாவேகாவின் கட்சியில் வந்து இணைந்தாலும் அம்மா ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை தன் சட்டை பையில் இருந்து அவர் மாற்றவே இல்லை என்பது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அன்பும் வெளிப்பாடும் அவருடைய விட்டுமாறா பற்றும் அம்மா ஜெயலலிதா அவர்களின் மீது வைத்திருந்த மிகப்பெரிய அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களின் செயல்பாடு என்பது முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. மக்களிடையே, ரசிகர்களிடையே, தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியைத்தான் எழுப்புகின்றது. அவருடைய சட்டைப்பையில் இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் மாறிவிட்டது, அவருடைய இதயமும் மாறிவிட்டது என்று அதை குறிப்பிட்டு ஆளுங்கட்சி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளிப்படுத்திய போது அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தது போல்தான் இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்கள் வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தன் நம்பிக்கையோடு 3 முறை முதலமைச்சராக்கினார். அந்த நன்றி கூட இல்லாமல் தற்பொழுது அவருடைய பாக்கெட்டில் எதிர்க்கட்சி தலைவரின் படத்தை வைத்துக்கொண்டு ஊர் சுற்றுவது, ஊழல் கட்சிகளுக்காக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதும் நாட்டு மக்களை கைகொட்டி சிரிக்க வைக்கின்றது. இதை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட கேள்வி எழுப்பிய போது அதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல், உங்களைப் போல பாக்கெட்டில் படம் வைத்துக் கொண்டு ஏமாற்றுபவன் நான் அல்ல என்று கொக்கரித்துக் கொண்டு பதில் கூறினார் திரு ஓபிஎஸ் அவர்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு ஊர் மக்களை ஏமாற்றுபவன் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்றால், தற்போது ஓபிஎஸ் அவர்களின் பாக்கெட்டில் இருப்பதும் எதிர்க்கட்சி தலைவரின் புகைப்படம் தானே? அப்படி என்றால் நீங்களும் பாக்கெட்டில் படத்தை வைத்துக் கொண்டுதானே ஊர் மக்களையும் அந்த எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திருப்பி ஓபிஎஸ்ஸிடம் செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருந்தால் அது ஒரு சாட்டை அடியாகவே இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் கேட்க தவறிவிட்டார். ஆனால் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்தார். திரு ஓபிஎஸ் அவர்களின் இடம் மட்டும் மாறவில்லை, அவருடைய இதயம் கூட தான் மாறியிருக்கின்றது என்று. இதை கேட்ட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம நாக்க பிடுங்கி செத்துடலாம் அப்படின்னு கூட தோணியிருக்கலாம். அம்மா ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து கீழே இறக்கிவிட்ட அம்மா சசிகலா அவர்களின் மீது அன்று மக்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். ஆனால் மக்களுக்கு அது இப்பொழுதுதான் புரிகின்றது அவர் செய்தது சரியான செயல்தான் என்று. கடந்த தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவர்கள் மக்களுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றிக் கொண்டு அந்த ஊழல் கட்சிகளோடு இணைந்து இந்த சட்டசபைக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய இதே செயல்பாடு இன்னொரு முறை தொடர்ந்தால் திரு ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் பணம் கொடுத்தாலும் பண்டபாத்திரம் கொடுத்தாலும் இனி எதிர்க்கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டால், இவர் எந்த தொகுதியில் நின்று போட்டியிட்டால் கூட அங்கு டெபாசிட்டை கூட வாங்க முடியாது என்பது வரும் காலகட்டங்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 60 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இந்த அனுபவசாலிகளின் குள்ளநெறி கூட்டங்கள் என்பது இவர்கள் நேற்று வந்த புதிய அரசியல்வாதிகளிடம் கேட்கும் கேள்விகளில் கூட சூழ்ச்சி முறைகள் இருக்கின்றது. இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அதில் ஒன்றும் ஆச்சரியப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் நேற்று வந்தவர்கள். ஆனால் அந்த சின்ன பையன்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியாமல் போனால் இந்த அரசியல் குள்ளநெறி கூட்டங்களுக்கு அதைவிட மிகப்பெரிய வெட்கக்கேடு வேறு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இப்பொழுது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது. பார்ப்பதற்கும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் கூத்துகளை பார்க்கும் பொழுது கண்ணா இது விதியின் விளையாட்டு, காலமும் மாறிவிட்டது, காட்சிகளும் மாறிவிட்டது. இனிமேல் அந்த அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, அந்த பழைய சாமான் கட்சியும் கிடையாது. இனிமேல் சட்டசபைக்குள் ஒரு எதிர்க்கட்சி என்று ஒன்று உருவானால் அது ஏதோ ஒரு புதிய தலைமுறையின் கட்சியாகத்தான் இருக்கும் என்பதை நம்மால் அடித்து கூற முடியும். ஆனால் இனி நாம் அதற்காக 5 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த குள்ளநெறி கூட்டங்களின் இந்த அயோக்கியத்தனம் என்பது ஸ்தம்பிக்கப் போகின்றது. புதிதாக உருவாகி வரும் ஒரு எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் அவர்களிடம் கண்டிப்பாக நாகரிகம் இருக்கும், பண்பு இருக்கும், சொல்வதை கேட்டறியும் ஒரு பக்குவம் இருக்கும். ஏனென்றால் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர் புதிய தலைமுறைகளிலிருந்து வரும் இளம் கன்றுகளாக இருப்பார்கள். இதனால் 5 வருடங்கள் கழித்து உருவாகும் ஒரு தமிழகமும் ஒரு தமிழக சட்டசபையும் என்பது ஒரு அழகாக பூக்கப் போகின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.